அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வியாழக்கிழமைக்கான திருக்குறளோடு பதிவு தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு நாள் ஒரு பெரிய அரசர் இருந்தாரு. அந்த அரசர் ஆட்சியில எந்த ஒரு துன்பமுமே இருக்காது. அவ்வளவு மகிழ்ச்சியா ஆண்டுட்டு வந்தாரு. அந்த அரசர் அப்படி இருக்கும்போது அவருக்கு வயசாக ஆரம்பிச்சிருது. தான் எப்படி இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தன் மகனும் பார்த்துக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனா அவர் மகன் வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்தவர். ஆனா அவசர புத்தி அவருக்கு நிறைய இருந்தது. அதனால அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு குரு கிட்ட தியானம் கத்துக்கிறதுக்காண்டி அனுப்புறாரு. தியானம் கத்துக்கிறதுக்காண்டி அனுப்பும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குருவும் தியானத்தை சொல்லி கொடுக்குறாரு. முதல்ல தியானத்தை சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு போனா அவர் சீக்கிரமாவே சொல்லி கொடுக்கல. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு. இவன் என்னென்னமோ கெஞ்சுனா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவனுக்குதான் அவசர புத்தியாச்சே. உடனே அந்த குரு கிட்ட போயிட்டு, குருவே எனக்கு 3 நாள்ல தியானத்தை கற்றுக் கொடுங்க, அப்பதான் நான் சீக்கிரமா போய் எங்க அப்பாவோட ஆட்சி பொறுப்பெல்லாம் வாங்கி ராஜ்யம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றார். உடனே அதுக்கு அந்த குரு உன் அவசர புத்திக்கு நான் சொல்லியே கொடுக்க முடியாது, வெளியே போ அப்படின்றார். உடனே இந்த சீடன் இந்த ராஜாவோட பையன் இளவரசன், ஐயா மன்னிச்சுக்கோங்க, நான் எப்படியாவது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவசர புத்தியை குறுகிக்கிட்டு அவங்க தியானத்தை கத்துக்கிறான். முதல் தடவை அவர் எங்கிருந்து வருவாருன்னே தெரியாத குரு, ஆனா அவனை அடிப்பார், எப்படியாவது அடிப்பார். இதே மாதிரியே தொடர்ந்து நடக்க நடக்க அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சோடனே சரி, இனிமே இந்த குரு அடிக்கிறப்ப நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறப்ப தப்பிச்சிடுறான் கரெக்டா. அப்புறம் அந்த குரு நடக்கிற கால் தடி கூட கேட்காது. இவன் அந்த அடிச்சு பழக பழக அந்த நடக்கிற கால் தடியும் கேட்டுருச்சு. உடனே அந்த குரு சொல்றாரு, நானுமே நைட்லயே அவனை அடிக்க வருவேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் தூக்கத்திலேயே விழிப்போடு இருக்கான். அதனால நைட்ல அடிக்க வந்தாலும் திருப்பி அடிக்கிறதுக்காண்டி அவன் தள்ளி போறான். அதே மாதிரியே கத்தியால குத்த வராரு, அப்பையும் தப்பிச்சிடுறான். இதே மாதிரியே வரிசையா தப்பிக்க ஒரு நாள் நீ தியானத்தை முழுசா கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த குரு சரி நீ விடை பெற்றுவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே இந்த பையனுக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு. என்னடா அதை அடிச்சுட்டு தியானத்தை கத்துக்கிட்ட அப்படிங்கிறாரே அப்படின்னு. ஒரு நாள் அந்த குரு தியானத்துல மயானத்துல இருந்தார். அதாவது தியானத்துல இருந்தார். தியானத்துல இருக்கும்போது அங்க பின்னாடி போய் அந்த மரத்துக்கு அடியில ஒழிஞ்சுக்கிட்டு, இத்தனை நாள் இந்த குரு அடிச்சார்ல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அடிக்கணும் அவரை அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு பின்னாடி போய் அந்த இளவரசன் நிக்கிறான். அப்படி நிற்கும் போது அந்த குரு உன் எண்ணம் தவறப்பா, அவர் திரும்பி கூட பார்க்கல, ஆனா உன் எண்ணம் தவறப்பா, இந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது, உனக்கு தியானம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் உன்னை அடிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரு அந்த இளவரசனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி குருவே, நான் உங்கள்கிட்ட பேசவும் இல்லை, நான் நின்னதை நீங்க பார்க்கவும் இல்லை, அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொன்னாராம், அதாவது வள்ளுவன் ஒரு வாய்ப்பு சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, கூறாமை நோக்கு குறிப்பிரிவான் மாறா நீர் எண்ணியான்றும் வாய்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அமைதியா கையாளுறப்ப இன்னொருத்தவங்க மனசு ரீட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, மைண்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க. அதை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு அந்த குரு. அதனாலதாங்க சொல்றேன், நீங்களும் அமைதியா இருக்க பழகுங்கள் இந்த குரலை பின்பற்றி என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திருவியராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சவாய்ப்பட்டியில் நான் நெட்டாகவும் பயின்றிருக்கிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.